ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 95வது ஸ்லோகம். இதில் 7 நாமாக்கள் இருக்கின்றது. 452 முதல் 458 வரை. தேஜோவதி த்ரிநயனா லோலாட்சி காமரூபிணி மாலினி ஹம்சினி மாதா மலயாச்சலவாசினி. தேஜோவதி 452வது நாமா. தேஜஸ் அப்படின்னா என்ன? ஒளி பொருந்தியவள், பொலிவை உடையவள், தேஜஸ் அப்படின்னு சொல்றோம். அவ முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரியுதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பேச்சு வழக்கிலேயே சொல்லுவோம். அதான் தேஜோவதி, பொலிவை உடையவள். நல்ல நிறை வாழ்வு வாழ்ந்துட்டு வரான்னு அந்த ஞானிகள்லாம் பார்த்தோம்னா சொல்லுவா. சில முகத்தை, அந்த காஞ்சி பரமாச்சாரியார் முகத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தேஜஸ், சங்கராச்சாரியார் முகத்தை பார்த்தோம்னா அப்படியே முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும். அப்போ அவள்லாம் நிறை வாழ்வு வாழ்ந்து வருகின்றவ. அப்போ அது ஒரு தெய்வ சம்பத்து, அப்படி ஒரு பொலிவு கிடைக்கும். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறதாக இருக்கின்றது. சின்னஞ்சிறு குழந்தைகள் பார்த்தோம்னா முகம் அழகு, அந்த பொலிவு இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு கள்ளம் கபடம் இல்லை, வாழ்க்கை அவளுக்கு தெரியாது. அதனால நம்ம நெறியான வாழ்வுல வாழ்வதற்கு ஏற்பதான் நம்மளோட இந்த தேஜஸ்ங்கிறது கூடும். அப்போ ஒழுக்கம் இல்லாம வாழறது அப்படின்னா அது அவ முகத்துல பார்த்தோம்னா ஏதோ ஒரு கலை இல்லாத மாதிரி இருக்கும் அந்த முகம். அப்போ பொலிவு ஏற்படணும்னா மனிதன் என்ன பண்ணணும்னா அதை தன்னோட வசத்துல வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு அந்த சிறந்த கடமை இருக்கு. நல் ஒழுக்கத்தில் இருந்து வெளியாகும் பொலிவு தான் மிகச் சிறந்ததாக இருக்கும். மேனி அழகு, முகத்துல அவ அழகா இல்லாட்டவா கூட அந்த தேஜஸ் அவளை பார்த்தோன்னே ஒரு கையெடுத்து ஒரு மரியாதை தோற்றத்தை கொடுக்கும். அது எதனாலன்னா அவளோட ஒழுக்கத்தின் காரணமாக அந்த தேஜஸ், அவளுக்கு தெய்வ சாநித்தியம் இருக்கும்போது அந்த தேஜஸ் எல்லாமே வரும். அப்போ எங்கெல்லாம் அந்த தேஜஸ் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அம்பாளோட சாநித்தியம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது திரிநயனா. 453வது நாமா. திரிநயனா, நயனம்னா கண்கள் தெரியும். 3 கண்களை உடையவள். சிவபெருமான் குடும்பத்துல எல்லாருக்குமே 3 கண்கள் பா. சிவனுக்கும் 3 கண்கள், அம்பாளுக்கும் 3 கண்கள், விக்னேஸ்வரர், குமார கடவுளுக்கு பார்த்தோம்னா 6 முகம் 12 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது என்னன்னா 3 கண்களை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, சந்திரன், சூரியன், அக்னி. நெற்றிக்கண் அக்னி, இடது கண் வலது கண் இரண்டுமே சூரியன், அப்படி சந்திரனுக்கு சமானமானது. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்லிட்டு. அப்போ நயனா அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா நடாத்துபவள், அதாவது வழிநடத்தி செல்பவள் அப்படிங்கிற ஒரு பொருளும் வரும். திரிநயனா அப்படின்னு சொன்னா 3 முறைகளை கையாண்டு இந்த நம்மளை எல்லாம் சிறந்த வழியில நடத்துறா அப்படிங்கிறதுக்கும் பொருள்படும். இது வேதங்கள்ல இந்த ஆப்த வாக்கியங்கள் அப்படின்னு இந்த 3 வாக்கியங்கள் சொல்லப்படுறது. அத என்னன்னா 3 இது என்ன? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். கேட்டல், ஸ்ரவணம்னா கேட்கறது, மனனம் எண்ணுதல், அதை எண்ணி பார்க்கிறது, கேட்டதை எண்ணி பார்க்கிறது, நிதித்தியாசனம் அதை கேட்டதை பற்றி உணர்ந்து அதுபடி நம்மளோட வாழ்க்கையை தெளிவா நடத்திட்டு போறது. அப்போ இந்த 3 உபாயங்கள், அப்போ அந்த 3 உபாயங்கள் மூலமாக அம்பாள் நம்மளை வழிநடத்தி செல்கிறாள். அதனால அது திரிநயனா அப்படிங்கிற சொல் அதற்கு பொருள்படுறது. நம்மளுக்கு என்னன்னா அந்த பர தத்துவங்கள் உயர்ந்த இதை கேட்பது முதல் படி. அதான் கேட்கிறது. அவற்றை கேட்டு அதை நினைத்து பார்த்து அதன்படியே மனனம் செய்கிறது. அதுதான் மனனம் அப்படின்னு சொல்றது. அதை ஓர்ந்து பார்ப்பது அப்படின்னு சொல்லப்படுவது. அதோட 3வது என்னன்னா அவற்றோட உட்பொருளை உள்ளபடி உணர்வதுதான் 3ஆம் படி அப்படின்னு சொல்லுவோம். அன்னை பராசக்தி இத்தகைய 3 வழிகளிலையும் நம்மளோட ஆத்ம சாதனத்துக்கு துணை புரிவதனால அவள் திரிநயனா என்னும் பெயர் பெற்று விளங்குகின்றாள். அடுத்த நாம லோலாட்சி காமரூபிணி. 454வது நாமா.
லோலம்னா என்ன சொல்லியிருக்கோம்? லோலாக்குன்னு சொன்னதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லோலாம்னா அது பெயர் காரணமாக தான். குண்டலங்கள் காதில் அணிந்து கொண்டிருக்கின்ற லோலாக்குன்னு சொல்லுவா. அது அசைகின்றது, அதனாலதான் அது லோலாக்கு. அப்ப லோலாட்சி அப்படின்னா, அட்சினா கண்கள், அசைகின்ற கண்களை உடையவளாகவும் காமரூபிணி காதல் வடிவினளாகவும் இருக்கின்றாள் அம்பாள். அப்போ ஒரு பெண்ங்கிறவள், ஒரு மடந்தை பருவத்துல இருக்கிற ஒரு பெண் அப்படின்னா அவளுக்கு பலவித ஆசைகள் தோன்றும். அது கண்கள் காட்டி கொடுக்கும். அந்த கண்கள் தான் அவளுக்கு அதோட இதெல்லாம் எடுத்துக்காட்டுறதா இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், கண்கள் முகத்தோட இதை எடுத்து சொல்லக்கூடியதுட்டு. அப்போ அவள் என்ன பண்றா, ஒரு வயசு வரும்போது அவளுக்கு ஒரு காமம் வசப்படுறா. யாரோ ஒரு இதை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு பிரஜை உற்பத்தி இதெல்லாம் வரும்போது அவளோட காமம் ஏற்படுறது. அப்போ இந்த பக்குவம் அடைந்த உயிர்கள் எல்லாமே பிரவிற்த்தி அப்படின்னா விற்த்தியில ஈடுபடுறது. சில பேர் தான் இந்த மாதிரிலாம் ஞானிகளா இருக்கிறவா இந்த காமத்துக்கு அடிபடாம அவளுக்கு அது எதனால இருக்கிறதுன்னா, சில பேருக்குத்தான், அப்படியே அறிவிலும் அறியாத சில பேருக்குத்தான் அந்த மாதிரி ஒரு பிறவி அமைகின்றது. அது ஜென்மாந்தரத்துல நம்ம செய்த ஆத்ம பரிபாகத்தோட விளைவுதான் அதுக்கு காரணம். அப்போ இந்த பிரவிற்த்தி நாட்டமுடைய உயிர் வகைகள் எல்லாம் அம்பாளோட இச்சையினால்தான் எல்லாமே நிகழ்கின்றது. இது அவளுக்கு புறம்பானதே இல்லை. அம்பாளே தானே பல பல சக்திகளாக இருக்கின்றாள். அவளே வேறுபாடுடைய அத்தனை வித சக்திகளும் அதுலயும் அந்த காதல் மயமா இருப்பதும் ஒரு இது அதுல ஒரு பாகமா இருக்கு. அப்ப அம்பிகையோட ஸ்வரூபத்தை நம்ம எப்படி இதுன்னா, அதுல அதுவும் அடங்கி இருக்கிறதுனால அதை நம்ம புறக்கணிக்கப்படுவதாக எடுக்கக்கூடாது. தக்க தருணத்துல அது காதல் மயமாக உயிர் வகைகள்லாம் இருப்பது இயற்கையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது. இயற்கையில உள்ள அது நிகழ்ச்சி அது. அதனால இந்த நிகழ்ச்சி, இந்த காட்சியும் அம்பாளுடைய மகிமை அப்படின்னு, அதனால அதையும் நம்ம போற்றணும். அதனால லோலாட்சி காமரூபிணி அப்படிங்கிற நாமாவால் அவள் அழைக்கப்படுகின்றாள். மாலினி அடுத்த நாமா 455வது நாமா. 455வது நாமா மாலினி. மாலையை அணிந்திருப்பவள் மாலினி அப்படின்னு சொன்னா. மாலைனா நம்ம இந்த பூ மாலை, ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, அது நிறைய மாலைகள் இருக்கு. ஆனா இங்க குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாலைகளோட வகையை சேர்ந்தது இல்லை. அம்பாளிடத்துல அந்த ஓசை ஒலிகள் எப்படி இருக்கான்னா, அந்த எழுத்துக்கள், அந்த ஒலிகள் எழுத்துக்களாக வடிவெடுக்கின்றது. இந்த எழுத்துக்களுக்கு என்ன பெயர்னா அக்ஷரம். நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு அக்ஷரம். அக்ஷரம்னா அழியாதது அப்படின்னு பொருள். இப்போ அழிவற்ற நாதம் முதல்ல சொல்லுவோம், ஓசையிலிருந்து தான் ஒலியிலிருந்து தான் தோன்றியது எப்படி சொல்றோம் எல்லாமே. அப்ப நாத பிரம்மத்திலிருந்து தோன்றிய ஒலி வடிவங்கள் அழிவில்லாம இருக்கு. சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா 51 அக்ஷரங்கள் இருக்கு. இந்த 51 அக்ஷரங்களும் இந்த எல்லா விதமான ஓசைகளையும் தன்னுள்ளே அடக்கி இருக்கின்றன. அந்த சம்ஸ்கிருதம் அது தேவ பாஷை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த சம்ஸ்கிருதத்துல எல்லா விதமான ஓசைகளும் அடங்கி இருக்கின்றது. இந்த சம்ஸ்கிருத பாஷை உச்சரிப்பு உச்ச நிலை. அது உச்சரிக்கிறதே ஒரு தனி அழகது. அது நிறைமொழி அப்படி என்று அழைக்கப்படுகின்றது. அப்போ இந்த ஓசையோடு சப்தங்கள் குறைவதற்கு ஏற்ப அந்த மொழியிலேயும் ஒரு குறைநிலை ஏற்படுகின்றது. இந்த 51 அக்ஷரங்களும் அந்த பிரகிருதி தாயிடமிருந்து தான் தோன்றி வந்திருக்கின்றது, தேவ பாஷை என்று சொல்லப்படுவதனால. அதனால அவள் மாலினி. அது எல்லாம் இந்த அக்ஷரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாலையாக இருந்து அவளை அலங்கரிக்கின்றது. அதனால அவள் மாலினி என்ற பெயர் பெறுகின்றாள். இன்னும் ஒண்ணு பார்த்தோம்னா, கங்கா நதி. அந்த கங்கா நதியோட உபநதிகள்ல ஒன்று மந்தாகினின்னு தெரியும். மந்தாகினி நதி ஓடுகின்றதுன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நதிக்கு மாலினி அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. அந்த மந்தாகினி நதிக்கு அந்த நதி ஸ்வரூபமாகவும் அன்னை பராசக்தி இருக்கின்றாள் என்பதையும் இந்த நாம நமக்கு எடுத்து சொல்கின்றது.
அடுத்த நாம ரொம்ப அழகானது ஹம்சினி. 456வது நாம ஹம்சினி. ஹம்சம் அப்படின்னா அன்னப்பறவை. அன்னப்பறவையோட நடை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். அதோட நடையே பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்களா தெரியல, அன்னம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் நடைக்கு என்ன சொல்றா, அன்ன நடை அப்படின்னு சொல்லப்படுறது. அழகான நடைக்கு அன்ன நடைன்னு ஓமானமா எடுத்து சொல்லுவா. அப்போ இந்த அன்னப்பறவைகள் ஏற்கனவே சௌந்தரியகிரியில பார்த்தோம். அன்னப்பறவைகள்லாம் அம்பாள் நடக்கிறத வச்சு பார்த்துட்டு அது நடை பழகின்றதா சங்கராச்சாரியார் சௌந்தரகிரியில அழகா எடுத்து சொல்லியிருப்ப. அது மாதிரி அன்னப்பறவைகள் என்ன பண்றதா, அம்பாள் நடக்கிறத பார்த்து தாங்களும் அந்த அழகான நடையை அம்பாளிடமிருந்து கற்றுக்கொண்டன என்பது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற வரலாறாக பார்க்கலாம். நம்ம ஹம்சம் அப்படின்னா அது ஜீவாத்மாவை குறிக்கும். இது வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, சைவ சமயத்துல பார்த்தோம்னா பசு பகவான் பசுபதி, பசுக்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கின்றவர். வைஷ்ணவத்துல பார்த்தோம்னா கோ அப்படின்னா அது ஜீவர்களை குறிக்கும். கோபாலன்னா விஷ்ணுவ பரமாத்மனை குறிக்கும். அப்போ ஹம்சம் அப்படிங்கிற சொல் எதுன்னா பண்பாடு அடைந்துள்ள அந்த ஜீவாத்மாவை குறிக்கிற சொல்லு. அப்போ பண்பாட்டுல உச்ச நிலையை அடையும் போது அவர் என்ன பண்றார், பரமஹம்சர் என்று அழைக்கப்படுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம அவருடைய உதாரணமா எடுத்துக்கலாம். அப்போ அவர் பண்பாட்டுல உச்ச நிலையை அடைந்ததுனால பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று அழைக்கப்பட்டார் அவர். இப்போ ஒரு மந்திரத்தை திருப்பி 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 உச்சரிக்கும் போது அது என்னதுன்னா ஜபம் அப்படின்னு சொல்றோம் ஒரு மந்திரத்தை. அப்போ உச்சரிக்காமலும் சில நாமங்கள், உச்சரித்தாலும் உச்சரிக்காவிட்டாலும் சில நாமங்கள் தன்னால ஒலிக்கின்ற மந்திரங்கள் இருக்கு. அது அச்சபா மந்திரம், அச்சபா காயத்ரி. அது என்னதுன்னா சோகம் ஹம்சக அப்படின்னு, ஹம்ச சோகம் சோகம் ஹம்சக, ஹம்ச சோகம் சோகம் ஹம்சக அப்படிங்கிற ஒரு மந்திரம். இது அச்சபா மந்திரம். இது உச்சரிக்கப்படாத ஒரு மந்திரமா இருக்கு. அநாகத துவனி அப்படின்னு இதை சொல்லலாம். இது பரமஹம்ச பரம்பரையை சேர்ந்தவர்கள்னா இதை தன்னோட மனசுக்குள்ளேயே ஒலிக்க விட்டுட்டே இருப்பாளா. ஹம்ச சோகம் சோகம் ஹம்சக, ஹம்ச சோகம் சோகம் ஹம்சகன்னு மனசுக்குள்ளேயே அதை சொல்லிட்டே இருப்பா. மூச்சு வாங்கும் போதும் சரி, அதை விடும்போதும் சரி, அந்த ஓசை என்னதுன்னா உள்ள சொல்லிட்டே இருப்பா. ஆனா அது புறக்காதுக்கு எட்டவே எட்டாது. உள்ளத்தோடு உள்ளேயே அவ சொல்லிட்டே இருப்பா. அது ஒலித்து கொண்டே இருக்கும். அத்தகைய அஜபா மந்திரம் வடிவமா இருக்கக்கூடியவள் அம்பகை. அதனால ஹம்சினி என்று அவள் பெயர் பெற்றுள்ளவள். அடுத்த நாமா மாதா. மிக உயர்ந்த நாமா, பெற்று எடுத்தவள் மாதா அப்படின்னு சொல்றோம். ஜெகத் ஜனனியா இருக்கக்கூடியவள் அம்பாள். முதல் நாமாவை ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்னு தான் சொல்றோம். அவள் ஸ்ரீமாதா, ஜகத்துக்கே அன்னையாக இருக்கக்கூடியவள். இந்த இடத்துல இன்னொரு பொருள் என்ன எடுத்துக்கலாம்னா, மாதா அப்படின்னா தன்னை பெற்று எடுத்தவள் அப்படிங்கிறவள அன்னை. அன்னை பெற்றெடுத்த தாயை பராசக்தி சுரூபமா நம்ம பார்க்கணும். பார்த்து நித்தமும் அம்மாவை என்ன பண்ணுமா, தாயை அன்னை பராசக்தியின் சுரூபமாக பாவித்து நாள்தோறும் அதிகாலையில் அவள் பாதத்தை தொட்டு வணங்கணுமா. இதுதான் ஒரு சிறந்த வழிபாடாக ஆகின்றது மாதா அப்படிங்கிறா. அது அன்னை பராசக்தியோட சுரூபமா பார்க்கணும் அப்படிங்கிறார். அடுத்த நாம மலையாச்சல வாசினி. மலையில் இருப்பவள் அப்படின்னு பெயர். அவள் வாசினா வசிப்பவள், மலையில் வசித்திருப்பவள் அப்படின்னு சொல்றான். இந்த பிரபஞ்சம் எப்படி ஃபுல்லா சக்தி ஸ்வரூபமா இருக்கு. இந்த மலை அந்த சக்தியோட ஸ்வரூபத்தை விளக்கக்கூடியதா இருக்கின்றது. ஸ்தாவரங்கள் எல்லாம், மலை எல்லாமே அதெல்லாம் உயிர் தத்துவம். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவார், அந்த ஸ்தாவரங்களுள் நான் இமயமலையாக இருக்கின்றேன் அப்படிங்கிறார். என்னதுன்னா மலை ஹிமாச்சலம் அப்படிங்கிற, ஹிமாச்சலத்துக்கு நிகராக சொல்லலாம் மலையும். அப்போ இந்த மலைங்கிறதும் இமாச்சல மாதிரி உயிர் தத்துவம் நிரம்ப பெற்ற மலை. அதனால அந்த மலையில அம்பாள் வசித்திருக்கின்றாளாம். அந்த மலை எந்த மலையில பார்த்தாலும் அது அம்பாளோட சுரூபமா நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா அது மிகச்சிறந்த ஆராதனை. மலையாச்சலவாசினி அப்படின்னு சுமுகி நளினி சுப்ரு சோப ஞாசுர நாயகா சொல்லலாம்.
மலையாச்சலவாசினி அப்படின்னு சொல்றோம். நம்ம அம்பாளை மலையத்துல வசிக்கக்கூடியவள். சுமுகி அடுத்த நாமா. இது 96வது ஸ்லோகத்துல அமைந்திருக்கின்றது. 96வது ஸ்லோகம். சுமுகி நளினி சுப்ரூஹு शोभना सुरनायिका कालकण्ठी कान्तिमती शोभिनी சூஷ்மரூபிணி. இந்த ஸ்லோகத்துல 9 நாமாக்கள் அடங்கி இருக்கின்றது. நம்ம பார்க்கலாம் இப்போ. சுமுகி. சுமுகினா முகையினா முகம். சுமுகினா மலர்ந்த முகத்தை உடையவள் அம்பாள். நம்மளோட முகத்தை பார்த்தோன்னு தான் சொல்லுவோம். ஜென்ரலா என்ன சொல்லுவோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மனசுல எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கரணம் சுத்தி அடைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு முகம் தேஜோ மயமா இருக்கும். அதாவது தேஜோவதி சொல்லும் போது அந்த முகப்பொலிவு அந்த அந்த கரணம் சுத்தி அடையும் போது அந்த தேஜஸ் வரும், அதோட பொலிவு வரும் முகத்துல. அன்னை பராசக்தியோடு முகம் எப்படி அந்த சோபனமான முகம். அது நம்ம அந்த முகத்தை நினைச்சு நம்ம தியானம் பண்றது சிறந்த ஆராதனை. அவளுடைய முக விலாசத்தோட இனிமை நம்மளால அது சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள். எண்ண எண்ண நம்மளுக்கு ஆனந்தம் ஏற்படும் அவளோட முகத்தோட அழகு. ஆத்ம ஞானத்துல நம்ம ஒரு திளைக்கணும்னா அம்பாளோட முகத்தை நினைச்சு தியானம் பண்ணினால் சிறந்த ஆத்ம ஞானம் உண்டாகுமாம். அப்பேற்பட்டவள் மலர்ந்த முகத்தை உடையவள் சுமுகி. அடுத்த நாம நளினி. நளினி அப்படின்னா நளினமானவள், மென்மையானவள், தாமரை புஷ்பம் போன்றவளாம். அம்பாளுடைய எல்லாத்தையும் சொல்லுவா. சரோஜம் மாதிரி கை, பாதம், முகம், கண்ணு எல்லாத்தையும் என்ன பண்றான், நம்ம எதுக்கு ஒப்பிட்டு எல்லாருமே கவிஞர்கள் எல்லாருமே தாமரை புஷ்பத்துக்கு ஒப்பிடுவா. முகம் ஒரு தாமரை, கண்கள் தாமரை இதழ், பாதம் எல்லாமே தாமரை திருவடிகள் அப்படின்னு சொல்றா இல்லையா. எல்லாத்தையுமே முகம், கை என்னது அம்போஜம் அப்படின்னு சொல்லுவா. கைகள் மலர்ந்த தாமரை போல இருக்கின்றதுன்ட்டு. அப்போ தாமரை புஷ்பத்தை நம்ம அதை பத்தி போற்றி நினைச்சாலே அது அம்பாளோட வழிபாடா மாறுமா. அதனால்தான் தாமரை புஷ்பங்கள் மலர்களில் மிகவும் சிறந்தது. அது நலன்கிற அரசனை பத்தி நீங்க எல்லாரும் தெரியும் நம்மளுக்கு. அம்பாளை வழிபட்டதுனால நளினி அப்படின்னு அவளுக்கு பெயர் வந்ததாம். அவளுக்கும் நலனுக்கு. கங்கா நதியோட உபநதியில ஒண்ணு நளினி. அந்த நளினியோட வடிவத்திலேயும் அம்பாள் இருக்கின்றாள் என்பதை குறிக்கின்ற நாமாவாக இது இருக்கின்றது. அடுத்தது சுப்ரூஹு. ப்ரூ பார்த்திருக்கோம் நம்ம. ப்ருவே ப்ருவௌ புக்னே சௌந்தரிய நகரில ஆச்சாரியார் எடுப்பார். ப்ருவௌ அப்படின்னா அழகிய புருவங்கள். சுப்ரூஹு. சூன்னு இது அழகு சேர்க்கிறது. ப்ரூனா புருவங்கள், அழகிய புருவங்களை உடையவள். இந்த நாமா 461வது நாமா. இதுல ஒரு சிறந்த ஒரு இது இருக்கு. நம்மளோட புருவத்தை வச்சு ஒரு அழகு சொல்லுவா. எல்லாருமே முகத்தை பார்த்தோன்னே அந்த புருவம் என்ன அழகா இருக்கு அப்படின்பா. அப்போ இந்த இனிமையோட கூடிய உறுதிப்பாட விளக்குறது புருவமா முகத்துல. எல்லாத்துக்குமே புருவங்கள் விலங்குகளுக்கு இருக்கும், மனிதர்களுக்கும் இருக்கும். அது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த புருவங்கள் முக அமைப்புல முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றது. நுண்ணறிவு படைத்திருப்பவர்களோட புருவங்கள் எப்படின்னா அது நம்மளோட உயிர் வகைகளோட அமைப்பை உள்ளபடி அப்படி எடுத்து சொல்லுமா. அதுபடி தெரியுமா, தெரிந்து கொள்வாளாம். புருவ அமைப்பை வச்சே அவளோட தன்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அப்ப அம்பாளோட புருவ அமைப்பு எப்பொழுதுமே அவளோடது கவர்ச்சிகரமா இருக்குமா. அது உயிர் தத்துவத்தை எல்லாத்தையும் தன்பால கவர்ந்து இழுக்கிறதுக்குள்ள சக்தி உடையது. அதனால அம்பாள் சுப்ரூஹு, அழகிய புருவங்களே வடிவெடுத்தவள் என்று நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்த நாமா சோபனா. சோபனா அப்படின்னு பேர் வச்சாலே பேரழகு படைத்தவர். பேரழகு, அழகு, அழகுலையும் பேரழகு வடிவெடு உடையவள். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அழகு. அழகுனா நம்மளோட வடிவத்தோடு சம்பந்தப்பட்டது.
ஒருத்தர் எல்லா அங்கங்களும் அழகா அமைய பெற்று இருந்தாள்னா அவளோட அழகு எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணு மூலமா பார்க்கும்போது என்ன பண்றோம், அந்த அழகு நம்மளோட உள்ளத்துக்கு நேர எட்டுறது. என்ன அழகா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த புறப்பொருள்ல உள்ள அழகோட ரூபத்தோட மகிமையை மனது ரசிக்க கற்றுக்கொள்கின்றது. அந்த கண் வழியாக அது உள்ளத்தை சென்று அடைகிறது. இப்போ பல பல மகிமைகள் வாய்ந்தவன் சுந்தரேஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, அம்பாள் அப்படியே காம இதுல இருக்கும்போது லலிதா காமேஸ்வரன் காமேஸ்வரி அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த அம்பாள்கிட்ட அந்த அழகு, காமேஸ்வரன்கிட்ட உள்ள அழகு அம்பாளோட சாநித்தியத்தினாலதான் கிடைக்கிறது அப்படிங்கிறா. சூரியன்டேந்து பூமிக்கு வரும் சூரிய கிரணத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு முப்பட்ட கண்ணாடி வழியா பார்க்கும் போதுன்னா அது 7 நிறமா தெரியும்னு நம்ம ஏற்கனவே நிறைய இதுல பார்த்துட்டே இருக்கோம். ஒரு நீர் திவலை இருக்கு, அது மேகத்து வழியா அப்படியே அந்த தண்ணியில அப்படியே அந்த இது வழியா பார்த்தோம்னா அதுவும் 7 நிறமா தெரியும். அது என்னது, இந்திர தனுஷா பார்க்கலாம் நம்ம. அது உள்ளத்தை நம்மளுக்கு ஒரு வானத்துல ஒரு 7 நிறங்கள் உள்ள இந்திர தனுசு தோன்றினோட நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது விஜயார பார்க்கிறோம் நம்ம. அப்போ தோன்றா நிலையில் உள்ள அந்த பர பிரம்மம் தோற்றத்திற்கு வரும்பொழுது சக்தி, அதுதான் சக்தின்னு பெயர் பெறுறது. இந்த சக்தியோட எண்ணிக்கையில் அடங்காத அம்சங்கள்ல இந்த அழகும் ஒன்று. இந்த சோபையை பெற்று விளங்கும் அம்பாள் சோபனா என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். கற்றவர் கல்லாதவர் யாருனாலும் யாருக்குமே ஒரு அழகை பார்த்தோன்னு அவளுக்கு அதை ரசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அம்பாளோட அழகை ரசிக்கிறதும் ஒரு வித ஆராதனையா சொல்லப்படுகின்றது. அடுத்த நாமா சுரநாயிகா. சுரர்கள்னா சுரர் அசுரர் சொல்றோம். சுரர்னா தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள். பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே முதல் தேவர்னு சொல்லுவார். யாரு சொல்றா? அபிராமி பட்டர் என்ன சொல்றாரு அதுல, அபிராமி அந்த அதுல முதல் தேவர் மூவரும் யாவரும் வணங்கும் அப்படின்னு சொல்றார். முகிழ் நகையே அப்படின்னு சொல்றார். தன்னோட 92வது ஸ்லோகத்துல சொல்லுவார், முதல் தேவர் மூவரும்னா யாரெல்லாம்? அவளும் தேவர்கள் தான். பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்றாரு. அது அவளும் வணங்கக்கூடியவர். அப்போ எல்லாரும் இருக்கா சிருஷ்டியில, நல்லவர்களும் இருக்கா பொல்லாதவர்களும் இருக்காங்க. இப்ப நல்லவர்களே எல்லாம் என்ன பண்ணுவோம், அவர் ரொம்ப நல்லவர்னா அவர்கள்லாம் சுரர்களாம், பொல்லார்கள்லாம் அசுரர்கள். அப்போ எல்லாரும் நல்லவர்களா இருக்கிறவா படிப்படியா மேல் நிலைக்கு போயிடுவா. அதனால அவர்கள் தேவர்கள் மாதிரி இருப்பாளாம். அப்போ மேல்நிலைக்கு வரணுங்கிறது அம்பாள் எல்லாரையும் படைச்சிருக்கா. ஆனா சில பேர் துரதிருஷ்டவசமாக கெட்ட வழியில சேர்ந்து அசுர குணத்தை அடைஞ்சிடுறா. இப்போ அவள் தன்னோட திட்டத்தை எல்லாரையும் நல்லவராக்குற திட்டத்துல அவள் இனிமையாக நிறைவேற்றி வருகின்றாளாம். அம்பாள் எல்லாரையும் நல்லவளாக்கணுங்கிறதா அவளோட திட்டம். அதனால அவள் எல்லாருக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள், நல்லவர்கள் எல்லாருக்கும் சுரநாயிகா என்ற நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்த நாமா காலகண்டி. காலகண்டி 460 நாமாவாக 465வது நாமா, 464வது நாமா காலகண்டி. காலகண்டனுடைய ஸ்வரூபத்தில் இருப்பவள். காலகண்டன் யாரு? சிவன். அவன் சிவன் வேறு சக்தி வேறு இல்லை. எப்பவுமே எல்லாருமே எப்பவும் சிவசக்தியா ஐக்கிய சுரூபம் தான். சிவன் கருநிறமான கண்டத்தை, அதாவது கழுத்தை படைத்திருப்பவன். அதனால அவன் பேர் காலகண்டன். காலம்னா கருமைங்கிறதுக்கு ஒரு இது. ஹாலால விஷத்தை பருகினதுனால பரமசிவன் உலகத்தையே காப்பாத்தினார். அந்த விஷத்தை அவர் கண்டத்துல நிறுத்தினதுனால தான் அவருக்கு பெயர் காலகண்டன். நஞ்சுண்டான்னு சொல்லுவா, கரை கண்டன் சொல்லுவா. எல்லாருமே சிவனுக்கு எல்லா பெயரும் உண்டு. நஞ்சுண்டான், காலகண்டன், கரை கண்டன் எல்லாமே. இதெல்லாம் அவரோட பெருமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அப்போ அவர் கட்டழகு வாய்ந்தவர். எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி விஷத்தை விழுங்கினார். அப்போ அவர் செய்த அந்த தியாகத்தினால தான் அவருடைய கண்டத்துல கரிய நிறம் வந்தது இல்லையா? அது அவருடைய ஒரு பெருமைக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கு. அத்தகைய பரமனை
பராசக்தியாக போற்றும் போது அவள் வந்து காலகண்டி அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். நம்மளுக்கு சொற்கள் எங்க எதுலேருந்து வருது? ஓசை எல்லாம் தொண்டையிலேருந்து தான். அதுதான் அந்த தொண்டை தான் அந்த காலகண்டம். அந்த குரல் வந்து இனிமையா இருக்கணும். சில சமயத்துல மெதுவா பேசணும், ரொம்ப மெதுவா பேசணும். அதான் சொல்லுவேன், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. மென்மையான சொற்கள் இருக்கும்போது ஏன் கோப சொற்களை பயன்படுத்தணும்னு சொல்லுவார். வீணையில ஒரு ஸ்ருதி மீட்டும் போது அது என்ன இனிமையா இருக்கு, அத மாதிரி அழகா பேசணுமா குரல்ல. அந்த மாதிரி குரல்ல பேசும்போது அந்த குரல் இதுவே அன்னை பராசக்தி வந்து அவள் அதோட இதனால வெளிப்படுறாளாம். அதனால அவள் காலை கண்டி அம்பாளோட குரல். சரஸ்வதி வீணை வாசிச்சுட்டு இருக்கும்போது அம்பாள் சபாஷ்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே சரஸ்வதி வீணையை ஒரைய போட்டு மூடி வச்சிடுறான்னு சொல்றார் சௌந்தரி லகரியில. அப்ப அம்பாளோட குரல் வந்து எவ்வளவு இனிமையான இருக்கும். அவள் காலை கண்டி சூழ்நிலைக்கு ஏற்ப குரலை உயர்த்தணும் தாழ்த்தணும். அது வந்து மிக்க அவசியமான ஒன்று. இது வந்து நம்ம எல்லாருமே அம்பாள்கிட்டேருந்து அதை கத்துக்கணும். காலஸ்வரூபிணி காளிகா தேவி, அதுதான் கால கண்டி அவள். அடுத்த நாமா காந்திமதி. காந்திமதி 465வது நாமா. காந்தி அப்படின்னா ஒளி. நெல்லையில காந்திமதி அம்பாள். நெல்லை எவ்வர் காந்திமதின்னு சொல்றோம். எப்படி இருக்கக்கூடியவள்? காந்தி, காந்தின்னு சொல்லக்கூடாது, காந்திமதி. காந்தி அப்படின்னா ஒளிமயமாக இருப்பவள். ஒளிமயமாக இருக்கும்போது என்னன்னா, சூரியனோட ஒளி பார்த்தோம்னா நண்பகல்ல எப்படி இருக்கும், நம்மளுக்கு கண்ணை கூச வைக்கும். 1000 சூரிய கோடி பிரகாசம் அமைந்தவளான் அன்னை. அப்போ அவளோட தேக காந்தி எப்படி இருக்கும்? ஒரு சூரியனோட ஒளியே நம்மளுக்கு நண்பகல்ல கண்ணை கூச வைக்கும். அன்னை பராசக்தியிடம் இருக்கும் ஒளி வந்து எப்படிப்பட்டதானா, இனிமை நிறைந்ததான். காந்திமதியா இருக்கக்கூடியவள். அது காண காண நம்மளுக்கு கண்ணுக்கு விருந்தாக அமைகின்றது. உள்ளத்துக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் நம்மளுக்கு அவளோட அந்த காந்தி வந்து நம்மளுக்கு தருகின்றது. உள்ளத்தை வந்து அது தன்வசம் கவர்ந்து கொண்டு உள்ளத்தை தன்மயமாக்குறது. அப்ப தியானத்திற்குரிய மகிமை தாங்கிய தெய்வீக வடிவனா இருக்கிற அம்பாள். அதனால அவள் காந்திமதி அப்படின்னு. அம்பாளை குறித்து ஒளி வடிவினள் அப்படின்னு நம்ம ஒரு ஜோதியா நினைச்சோம் அவளை தியானம் பண்ணலாம். அதுவும் அதனால அவள் காந்திமதிங்கிற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். ஷோபினி அடுத்த நாமா. ஷோபினி 466வது நாமா. ஷோபினினா உணர்ச்சியை உறுதிப்படுத்துபவள். நம்மளுக்கு இந்த தோற்றத்தில் இல்லாத இந்த சக்தி வந்து சிருஷ்டியை தொடங்கும் போது அம்பாள் வந்து மூல பிரகிருதியா இருக்கா. உறக்கத்துல இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? அசைவில்லாம அப்படியே கிடப்போம். ஆனா விழிப்பு வந்துருத்துன்னா அப்படி இப்படி இப்படி புரண்டு தன்னிடத்துல ஒரு சலனத்தை நம்ம ஏற்படுத்துவோம். நம்ம புரண்டு 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 படுத்து அந்த சலனத்துக்குத்தான் என்ன பெயர்? சோபனம். அப்போ இத்தகைய சலன வடிவமாக கிளர்ச்சி மயமாக அம்பாள் இருப்பதுனால அவள் ஷோபினி. சாதாரண தோற்றத்துக்கு இல்லாம இருக்கும்போது அவள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது இந்த தோற்றத்துக்கு வந்து இது பண்ணும் போது ஷோபினி. அந்த புரட்சி வருது, அந்த புரண்டுதல், விழித்து எழும்போது உள்ள அந்த புரளுதல் சோபனம் அப்படின்னு. அப்ப சுறுசுறுப்பு அவள்கிட்ட தான் உருவாகிறது அம்பாள் வந்து. அப்ப இந்த சுறுசுறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செயலும், எவ்வளவு சுறுசுறுப்பு இருக்காமோ அவ்வளவு நிறைய ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கிறோம். இது செய்யணுமா அப்படின்னு நினைச்சுட்டு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த காரியமே நடக்காது. ஆனா நம்ம சுறுசுறுப்பா மனதுல உற்சாகமா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது இனிமையா நிறைவேறும். அப்போ நம்மளோட சுறுசுறுப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல் வந்து இனிமையாக நிறைவேறுகிறது. இத்தகைய பேரியல்புகளை வந்து அன்னை பராசக்தி கொண்டிருப்பதனால அவள் வந்து ஷோபினி இந்த நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா சூஷ்ம ரூபிணி 467வது நாமா. நுண்ணிய வடிவில் இருப்பவள், நுண்ணிய வடிவமாக இருப்பவள் அம்பாள். நம்ம சூஷ்மமாக உள்ளவையெல்லாம் அதெல்லாம் அந்த வந்து இந்திரியங்களுக்கு கிடைக்காது. ஸ்தூல ரூபிணி அம்பாள் வந்து சூஷ்ம நிலையில எப்படி இருக்கலாம்? மிகுந்த ஆற்றல் உடையவளாக இருக்கின்றாள். இந்த பராசக்தியோட பேராற்றல் நம்மளுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் போதே தெரியும். ஜட ரூபத்துல எப்படிலாம் இருக்கு
அப்படின்னு பார்க்கிறோம். அதுவே இவ்வளவு பரிணமிக்கிறதுனா சூஷ்ம ரூபத்துல அதை விட அதிக அளவுல அவளுக்கு அந்த சக்தி இருக்குமா, அவளோட ஆற்றல். நம்ம இயற்கையில பார்க்கிறோம், இந்த வெப்பம், இந்த மின்சாரம், இந்த காந்தம் எல்லாத்தையும் ஜடசக்தி. இதெல்லாம் எண்ணம், இந்த உணர்வு, இதெல்லாம் என்னது? சிற்சக்தி. அப்போ இந்த சூஷ்ம நிலையில் உள்ள சிற்சக்திக்கு ஜடசக்தியை விட வலிமை அதிகம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு இல்லையா, உணர்வுகளுக்கு எவ்வளவு வலிமை. அதனால அந்த ஜடசக்தியை விட நம்மளுக்கு அந்த சிற்சக்திக்கு வலிமை அதிகம். அப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த சூஷ்ம நிலையில் உள்ள ஜடசக்தி, சிற்சக்தி, எல்லா விதமான சக்திகளும் அம்பாளோட பலதரப்பற்ற ஆற்றல்களாக இருக்கின்றது. அதனால அவள் சூஷ்ம ரூபிணி. சூஷ்மமாக இருந்த எல்லா செயல்களையும் ஆற்றல் மிகுதியாக உள்ளவளாக இருப்பதனால இந்த நாமாவால அவள் அழைக்கப்படுகின்றாள். இதுவரைக்கும் 96 ஸ்லோகங்கள் முடிவடைந்திருக்கின்றது. 467 நாமாக்கள் பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த நாமாக்கள் அடுத்த நாளை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.